நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, இந்த 3 குணங்கள் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே அடிப்படையாக இருக்கிற ஒன்று தான். நம்மட்ட பல்வேறு குணங்கள் இருந்தாலும், இந்த 3 குணங்கள நம்ம அடக்கி ஆள கற்றுக்கொண்டாலே, நம்மிடம் உள்ள பிரச்சனைகள நம்ம சரி செய்து வாழ்க்கையை சுமூகமாக வாழ்வதற்கு நாம இந்த 3 குணங்களை மட்டும் நம்ம அடிப்படையிலிருந்து குறைத்து கொண்டே வந்து முழுவதுமாக அதை நம்ம அடிக்ட் ஆகாமல் இருந்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ்வதற்கு இது வழிவகுக்கும். அப்படி என்ன அந்த 3 குணங்கள்னு பார்த்தீங்கன்னா, கோபம், காமம், கர்மம். இந்த 3 குணங்களும் தான் ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு வாட்டி வதைக்கிற நிலையில் ஏற்படுத்தி அவனை இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு தள்ளிவிடுகிறது. இவன் இந்த குணங்களை மட்டும் அவன் குறைத்து கொண்டாலே மற்ற குணங்களும் அவனுக்கு சரியாகிவிடும். எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனை அவனுக்குள்ளே எழும். நேர்மறையான சிந்தனைகள் எழும்பொழுது பார்த்திங்கன்னா, நல்ல நல்ல விஷயங்களை செய்து நல்வழியில் வாழ்வதற்கு அவனுக்கு அந்த வாழ்க்கை வழிபணியும் இறைவன் அருளால். ஈசனிடத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம பக்தியை செலுத்துவதற்கும் இந்த குணங்களை நம்ம குறைத்து கொள்வதனால அவர் மீது உள்ள அந்த பற்றும் நம்மளுக்கு அதிகரிக்கும். இந்த குணங்கள் இருப்பது அப்படிங்கிறது எப்பொழுது வெளிப்படணுமோ அப்போது மட்டும்தான் வெளிப்படணும் ஒரு மனிதனுக்கு. எல்லா நேரமும் அவனுக்கு அளவுக்கு அதிகமாக இந்த குணங்கள் வெளியேறும் பொழுது பார்த்திங்கன்னா, அவனுடைய கர்மவினைகள் சேரும். கோபம் அதிகம் அவனுக்கு இல பார்த்திங்கன்னா, எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அவனுக்கு கோபம் வரும். வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலும் இவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த எரிச்சலின் காரணமாக எது பேசினாலுமே சில பேர் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த சிடுமூஞ்சித்தனமாகவே இருப்பாங்க. அவர்கள் ஏதாவது பேசினாலும் சரி, அவர்களிடம் நம்ம பேசினாலும் சரி, அப்படியே ரொம்ப ஒரு கோபத்தோடு இருப்பதனால யாரும் அவர்களிடம் போகவும் மாட்டார்கள். அவர்களை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்போ கோபம் அப்படிங்கிறது சும்மா நம்ம எப்பொழுதுமே அந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. அதை நம்ம வெளிப்படுத்துவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு உடல்நிலைக்கும் அது கேடு விளைவிக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பிடிக்காதனால அவர்களும் நம்மளை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். எப்பொழுதுமே எதையுமே அமைதியாக கடந்து போக நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் நல்லது ஒரு வழி. கோவப்பட்டு நம்ம டக்குன்னு அதில் ரியாக்ட் பண்ணுறதுனால அந்த இடத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்வது கிடையாது. இப்போ ஒருத்தங்க தேவையில்லாமல் நம்ம கூட சண்டைக்கு வராங்க, வம்புக்கு வராங்க, வாய்ச்சொல்ல அவர்கள் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத வார்த்தைகளை விடுறாங்கன்னா, நாம் திரும்பி அவர்களிடம் பேசாத வரை தான் அந்த வார்த்தை அவர்களோடு இருக்கும். பேசிட்டோம்னா நாம் அந்த பழிச்சொற்களை ஏற்ற மாதிரி ஆகிவிடும். அவர்கள் என்னென்ன சொன்னாலுமே அது ஃபுல்லாக அவர்களுக்குத்தான், நாம் அதை ஏற்காத வர. அதனால் அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கும்போது எவ்வளவு தான் அவன் கற்றுனாலும் அவனுக்குத்தான் அது போய் சேருமே தவிர, நம்ம அந்த இடத்துல அமைதியாக நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு நம்ம வேலையை நம்ம செய்து கொண்டு இருக்கணும். இதுதான் அடிப்படை தேவையான ஒரு மனிதனுக்கு. அமைதி அப்படிங்கிறது இதன் மூலியமாக தான் அவன் வெற்றி அடைய முடியும். அதற்காக நம்ம பணிந்து போகிறோம், பயந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அது காரணம் கிடையாது. அமைதியாக நம்ம போகிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் அது நல்லது. அதனால் நம்ம அவசரப்பட்டு அவன் கோவப்படுறான், அவன் நம்மளை திட்டுறான் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் நம்மளுடைய பலத்தை காமிச்சோம்னா அங்கே அசம்பாவிதங்கள் தான் நடக்கும். நல்வழியில் எப்படி அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து வச்சுக்கணும். அதனால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை குறைத்து கொண்டு எப்படி அமைதியான முறையில் அதை வெற்றி காணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சிந்தித்து செயல்பட்டாலே போதும். ஏன்னா நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு மாய விளையாட்டு தான். அதில் நம்ம இருப்பது அப்படிங்கிறதே ஒரு இறைவன் கொடுத்த நமக்கான ஒரு வரம் தான். அதுக்காக அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டுக்கிட்டு மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளோடு ஈடுபடுவது அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத காரியம்தான். இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை எப்படி அற்புதமாக வாழணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. அதை விட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நம்ம போக வேண்டாம். அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். காமம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே இருக்கின்ற ஒரு ஆசை தான். அது பார்த்திங்கன்னா, அதற்கென்று குறிப்பிட்ட ஒரு வயது இருக்குது, அதற்கென்று நடக்கின்ற ஒரு காலம் இருக்குது. அப்பொழுது மட்டும்தான் அதை நம்ம வெளிப்படுத்தணுமே தவிர எப்பொழுதுமே அந்த சபல நிலையிலே இருக்கக்கூடாது. அதில் நம்ம தீவிரமாக அடிக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எந்த வேலையுமே அந்த இடத்துல ஓடாது. எப்பொழுதுமே அந்த ஆசையிலே நம்ம இருக்கும் பொழுது யாரிடமும் சரியாக பேச முடியாது. ஒரு தனியாக இருக்கணும், நம்ம எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே இருப்பீங்க. அதனால் உடலுடைய சுகத்திற்காக நம்ம ஆசைப்பட்டு நம்ம நிறைய துன்பங்களை நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால் உடலுக்கு தேவைக்கு மட்டுமே நம்ம இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. உயிரின் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம உடலானது எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மளை விட்டு பிரிந்து போகும்.
ஆனால் உயிர் அப்படிங்கிறது தான் நிரந்தரம். உயிருக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையும் அந்த முக்தி நிலை அப்படிங்கிறது தான். அதுதான் நம்மளுக்கு இந்த உலகத்தில் தேடுவதற்காக இறைவன் இந்த உடலை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதற்காக இந்த ஆசைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். அது நடக்கிறது எப்படி நடக்கணுமோ இறைவனால் நிச்சயிக்கப்பட்டு நடக்குமே தவிர, நாமளாக எந்த ஒரு இச்சைகளுக்கும் ஆசைப்பட்டு தேவையில்லாமல் போய் அதை அடையணும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக நம்ம போகும் பொழுது நம்மளுக்கு துன்பங்கள் தான் ஏற்படும். நம்மளுடைய வேலை என்ன? அன்றாட வேலை நம்ம தினமும் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே நம்ம கவனத்தை செலுத்தணும். நம்மளுடைய கவன சிதறல் அப்படிங்கிறது இந்த பூமியில் நிறைய வகையில் ஏற்படும். அதையெல்லாம் நம்ம அடக்கி ஆள கற்றுக்கொள்ளணும். எப்பொழுதுமே தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்காதீங்க. எல்லோரோடும் சேர்ந்து நன்றாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. அன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாரிடத்திலும் உயிரிடத்தில் வெளிப்படுத்துகிற அந்த அன்பாக இருக்கணும். ஒருவரிடத்தில் மட்டும் நம்ம உயிராக இருப்பது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால் ஒருவரிடத்தில் மட்டும் நம்ம உயிராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்காங்க. அனைவரிடத்திலும் அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லாமே நம்மளை விட்டு கடந்து போய்கொண்டே இருக்கும். தாயாக இருக்கட்டும், கூட பிறந்த உறவினர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு பிரிந்து போய்கொண்டே தான் இருப்பார்கள். அதற்கப்புறம் நம்மளுக்கு தனியாக ஒரு வாழ்க்கை, மனைவி, குழந்தைகள் அப்படின்னு பல்வேறு வகையில் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு போகிறது தான். அதனால் இவர்களுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட அன்பு காட்டணும் அப்படிங்கிறது இல்லை. அனைவரிடத்திலும் அந்த அன்பை காட்டி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அப்படிங்கிற அந்த முறையில் நம்ம வாழணும். இதுதான் இறைநிலை அடைவதற்கும் நல்ல வழி. உண்மையான வாழ்க்கைக்கும் இதுதான் உகந்ததாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கான அந்த சபல நிலை அப்படிங்கிறது ஏற்படக்கூடாது. சபல நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடாது. நமக்கானவங்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதை மட்டும் நம்ம என்றைக்குமே நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆசையை மட்டும் எப்பொழுதுமே உங்களுக்கு அடிக்ஷனாக வச்சுக்கிடாதீங்க. தேவையில்லாத சிந்தனைகள் வர்ற மாதிரி இருக்கும் பொழுது தியானம் மேற்கொள்ளுங்க. தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு தெளிவு பிறக்கும். அதனால் எப்பொழுதுமே கெட்ட சிந்தனைகள் உங்களுக்குள்ளே எழும் பொழுது பார்த்திங்கன்னா தியானத்தை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை, அவருடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இருங்க. இதுதான் சிறந்த வழி. உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீங்கள் போக வேண்டாம். உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. உடல் அளவிலும் மனதளவிலும் திடமாக இருந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறுவதற்கு இதுதான் உகந்த ஒரு வழியாக இருக்கும். நான் கட்டுப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் சில நேரங்களில் என்ன அறியாமல் என்னுடைய ஆசைகள் என்ன கட்டி போட்டு விடுது அப்படின்னு நமக்குள்ளே தோணும். அப்படி நம்ம ரொம்ப ஒரு அடிக்ஷனாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதை திடீர்னு விட முடியாது. போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி. அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைத்துக்கொள்ள நம்ம பழகிக்கொள்ளணும். டக்குன்னு முடிவெடுக்க யாராலையுமே முடியாது தான். அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாவது குறைத்துக்கொள்ள நம்ம முடிவு பண்ணால் தான் அதை முற்றிலுமாக கடைசியில் முடிக்க முடியுமே தவிர, பிணியில் போய் சிக்கிட்டோம், அதற்கப்புறம் அதை எப்படி அதிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதனால் அதை மட்டும் நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்மவினை அப்படிங்கிறது நாம் செய்கின்றது நமக்கே அப்படி வர்றது தான். பூமராங்குன்னு சொல்கிற மாதிரி நாம் செய்கிற விஷயம், நாம் ஒருத்தங்களுக்கு நல்லது செய்கிறோம்னா அந்த நல்லது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்தே சேரும். அதே மாதிரி பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறோம்னா அதே ரூபத்தில் இல்லை அதே வடிவில் எப்படி வேண்டுமானாலும் இந்த ஜென்மத்தில்னாலும் வேறு ஒரு பிறவி நம்ம எடுத்தாலும் அந்த ஜென்மத்தில் நம்மளை வாழ்க்கையில் வாட்டி வதைக்கிற மாதிரி கூட வரும். அதனால் எப்பொழுதுமே இந்த கர்ம வினைகளை மட்டும் யாருக்கும் விளைவித்து சேர்க்காமல் இருங்க. இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கான அந்த கஷ்டம் ஏற்படுதுன்னா இதற்கு பின்னாடி இருப்பது நம்மளுடைய கர்ம வினை மட்டும்தான். நாம் செய்கின்ற இந்த வினைகள் எல்லாமே நமக்கு அப்படியே வருது. நம்ம முன் ஜென்மத்தில் பண்ணது, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு அப்படியே இந்த வாழ்க்கையை அமைய பெறுகிறது. இறைவனானப்பட்டவர் அப்படி தான் நம்மளுக்கான இந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அப்போ பிற உயிர்களிடத்தில் எப்பொழுதுமே அன்பு செலுத்தி நல்வழியில் ஒழுக்க முறையில் எப்படி வாழணுமோ இறைவன் வழியில் அப்படி வாழணும். பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, எதை பார்த்துமே ஆசை கொள்ளக்கூடாது. ஒரு பொருளை பார்க்கறதெல்லாம் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டோம்னா அது நம்ம அடைந்தே தீர முடியாது என்ற சூழ்நிலை இருக்கும்போது நமக்குள்ள தவறான எண்ணங்கள் தோன்றும்.
அப்போ அந்த தவறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் பின்னாடி நம்மளுக்கு பெருகி கொண்டே இருக்கும். பின் விளைவில் பின்காலத்திலேயோ இல்லை அடுத்த ஜென்மத்திலேயோ நமக்கான அந்த தண்டனை அந்த பிறவியில் நமக்கு கிடைத்தே தீரும். அப்போ எப்பொழுதுமே உலகத்தில் இறையர்களை தேடுவதற்கு தான் இறைவன் நம்மளை படைக்கப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து இந்த உலகத்தில் நம்ம பார்க்கின்ற எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் அது மேலே பெரிதாக ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கின்ற மனதில் இருக்கின்ற அந்த இறைவனை முதல்ல தேடுங்கள். மனிதர்கள் நாம் நினைக்கிறோம் நாம் இவ்வளோதான், மனிதனால் ஒன்றும் இறைநிலை அப்படிங்கிறதெல்லாம் அடைய முடியாது, இந்த பூமியோட அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். இதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் வேறொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது கிடையாது. பிறப்பும் இறப்பும் அல்லாத அனாதியான ஒரு சூழ்நிலையை சிவனைப் போல நாம் மாறுவதற்கான அந்த வழியை ஈசனே நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்வது கிடையாது. எவ்வளவு தான் கட்டுப்பாடுகளை மனிதன் ஏற்படுத்தி கொண்டாலும் அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசைகள் அவனை தூண்டி கொண்டே தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நன்கு உணர்ந்தவர்கள், உலகை பற்றி தன்னை பற்றி சிவனை பற்றி உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, இறைவன் இருக்கிறார், சிவன் இருக்கிறார், இந்த மாயையிலிருந்து நான் எப்படியாவது வெளியேறியே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவர்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு எப்படியாவது இங்கேருந்து போயிடணும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, இந்த உலகத்தை தாண்டி இருக்கின்ற அந்த சிவனை நான் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் என்ன பண்ணுவார்கள், அவர்களுக்கென்று எதுவுமே ஆசைகளே மனதில் இயலாத ஒரு இடத்திற்கு போய் சிவனே கதியென அவரை நினைத்து அந்த தியானத்தை மேற்கொள்ளி அன்றாடம் அவருடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டே வாழ்க்கையை நடத்துவார்கள். இப்படி நடத்தும்போது பார்த்திங்கன்னா இறைவன் அவர்களுக்குள் ஆட்கொள்கிறார். சிவனை பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம் என்றாலே நம்மளுக்கு எல்லாத்தையுமே உணர்த்தி விடுவார். இந்த உலகம் பிரபஞ்சம் எப்படி உருவானது, நாம் ஏன் இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பெடுத்திருக்கிறோம், எதற்கு காரணம் என்ன, எல்லாத்தையுமே அவர் அந்த தியானத்தின் மூலமாக நம்மளுடைய ஞானத்தில் உணர்த்தி விடுவார். இப்போ எப்பொழுதுமே இந்த 3 குணங்களை மட்டுமே நம்ம வாழ்க்கை, இந்த வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 குணங்களை நம்ம தேவையில்லாமல் வெளிப்படுத்த வேண்டாம். அடிக்கடி இந்த குணங்களை நம்ம மாற்றி மாற்றி நம்ம ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு துன்பங்கள் தான் வரும். அது எப்போ நடக்குமோ இறைவன் வழியில் அது நடக்கும். நாமளாக அதை நடத்தணும் அப்படின்னு நம்ம நினைத்தா கூட அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இறைவன் வகுத்த கணக்கு தான் என்றைக்குமே சரியாக இருக்குமே தவிர நாம் வகுக்கின்ற எந்த கணக்குகளும் இறைவனிடத்தில் செல்லுபடி ஆகாது. ஒரு நாடகம் நடக்குதுன்னா அந்த நாடகத்திற்கு இவர் தான் கதை எழுதுகிறாரு அப்படின்னு இருக்கும். அவர் சொல்கிற மாதிரி தான் அவர்கள் எல்லாருமே அந்த நாடகத்தில் நடிப்பாங்க. அப்படி தான் இந்த உலகத்தில் நாமளும் நடித்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஒரு மாய வாழ்க்கை தான். மாய நாடகத்தில் நாமளும் நடித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாயையெல்லாம் நம்பாமல் நாம் இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு அந்த நாடகத்தில் வேறு மாதிரி நாம் நடித்தோம்னா சரியாக போய்கிட்டு இருக்கிற நாடகம் அந்த இடத்துல தவறாக போய் முடிந்துவிடும். அப்போ மனிதர்கள் நாம் போடுகின்ற கணக்கு அப்படிங்கிறது எந்த வகையிலையுமே சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு யாராலையுமே எந்த ஒரு மனிதனாலையுமே அடித்து கூற முடியாது. இறைவன் போடுகிறது தான், இறைவனோட அந்த கணக்கு மட்டும்தான் நமக்கு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்போ என்ன நிலை இருக்கோ அதை எப்படி சரியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத மட்டும் மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களை எப்போதுமே எதிர்பார்த்தோ மற்றவர் நிலையை பார்த்து நீங்கள் சிந்தித்து வாழ தேவையில்லை. இறைவன் உங்களுக்கென்று ஒரு நிலையை கொடுத்துருக்கிறார், அதை எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைத்து கொண்டாலே போதும். அதை நினைத்து வாழ்ந்தாலே இந்த 3 குணங்கள் நமக்கு வரவே வராது. தேவையான இடத்துல மட்டும்தான் இந்த குணங்கள் வெளிப்படும். எல்லாத்துக்கு மேலேயும் ஆசைப்பட்டு எல்லாத்து மேலேயும் பொறாமைப்பட்டு எல்லா பொருளையும் அடையணும்னு நினச்சா இந்த குணங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து நம்மளை தாண்டி போய் சென்றுவிடும். அதை மட்டும் நிம்மதியான வாழ்க்கைக்கு மட்டும் இந்த குணங்களை படிப்படியாக குறைத்து கொண்டு தேவைப்படுகிற இடத்துல மட்டும் இதை வெளிப்படுத்துங்க. அடிக்கடி இந்த குணங்களை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நம்மளுடைய அந்த வாழ்க்கையானது தலைகீழாக மாறிவிடும். அதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.